வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதி. ஸோ எல்லா குழப்பமும் தீர்ந்து போய் கடைசியாக இன்றைக்கி நம்ம விஜய் அண்ணன் அவர்கள் சாயங்காலம் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றுக்க போகிறாங்க. ஸோ எங்களுடைய வாழ்த்துக்கள். அதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினச்சேன். அது என்னென்னா, அதாவது நான் டிவிகேவோட அடிப்படை உறுப்பினரோட கிடையாது இப்போ வரைக்கும். ஓகேவா? நான் விஜய் அவர்களோட பெரிய ஃபேன்லாம் கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி அதாவது எனக்கு தெரியாமையே நான் சில விஷயங்களை பண்ணுறேன். அது எப்படின்னா, நான் பிரிண்ட் அவுட் ஷாப் வச்சுருக்கேன். ஸோ நிறையா பேரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஸோ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நானே டிவிகேக்காக ப்ரொபகண்டா பண்ணுறேன். ஓகேவா? யாருக்கு போட போகிறீங்க? டிவிகேக்கு போடுங்க இந்த தடவை. ஆமாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரையும் கேட்க மாட்டேன். ஜென்ரலாக எலெக்ஷன் முடிஞ்சு போச்சுன்னா அது ஒரு எலெக்ஷன், அவ்வளோதான். முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுருவோம். ஆனால் யாருக்கு ஓட்டு போட்டிங்க? அப்படியா? ஏன் டிவி கேக் போடலை அப்படின்லாம் கேட்டதெல்லாம் உண்டு. டிவி கேக் போட்டிங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக மாற்றலாம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் பேசணும். அதாவது ஏன் பேசணும் நம்மளுக்கே தெரியாது. அதாவது நம்மளுடைய உள் உணர்வு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை சொல்லுது. நான் எந்த பார்ட்டியுமே பயங்கரமாக சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். நியூட்ரலாக தான் என்றைக்குமே இருப்பேன். ஆனால் இந்த தடவை எனக்கு என்னன்னு தெரியல, என்னை மீறி வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒருத்தர் வரமாட்டாரா, இங்கே மாற்றம் வராதா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் யங்ஸ்டர்ஸு, வயசானவர்கள் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு புதுசாக ஒருத்தர் வந்தோன்னே என்னாச்சு அப்படின்னா, எங்களை மீறி அதாவது ஒருத்தரை நம்புகிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க வீட்டில் ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி வயசான ஆட்களும் பண்ணாங்க. அது மாதிரி ஊர்லலாம் யாருக்கு இங்கே போட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் டிஎம்கேன்ற மாதிரி சொன்னாங்க. என்னடான்னு புரியல, என்னடா அவங்களாம் டிஎம்கேக்கு போட்டதான்றாங்க, இவ்வளோ பெரிய புரட்சி நடந்துக்கிட்டு இருக்குது, டிவி கேக்கு போடலையா அப்படின்னா. அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா எல்லோரும் காசு வாங்கியிருக்காங்க. அப்போ ஊரில் சொல்ல மாட்டாங்க இல்லையா, பரவிடும் இல்லையா இவங்க பேர், சின்ன ஊரில் தெரிஞ்சு போயிருன்றனால எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் டிஎம்கேக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விசாரித்து ஒவ்வொருத்தரையும், உண்மையாக சொல்லு, அடிச்சு விடாத அப்படின்னா, இல்லை டிவி கேக்கு தான் போட்டோம். 2 பேரும் காசு கொடுத்தலாம் இருந்தாங்க. சில ஊரில் 2 பேருக்கும் வாங்கிட்டு நாங்கள் டிவி கேக்கு போட்டோம். சில ஏரியாவில் இந்த வீடு டிஎம்கே, இந்த வீடு ஏடிஎம்கேன்னு கொடுத்தாங்க, அவங்ககிட்டையும் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த கடைசி நாள் அந்த 1.5 லட்சம் பேர் போக முடியாதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ இதை பற்றி பேசணுன்னா இந்த 2.5 நிமிஷம்லாம் பத்தாது. அதை பேசிக்கிட்டே இருக்கலாம், 2 நாளோட பேசலாம் இதை. ஸோ எங்களோட நம்பிக்கை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிவிக்கு அண்ணன் மேலே, விஜய் அண்ணன் மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சுருக்கோம். ஸோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு நினைக்கிறோம். மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் இல்லாட்டியும் சின்ன சின்ன பேசிக்கான விஷயங்கள். அதாவது ஒரு சின்ன உதாரணத்துக்கு, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரங்க கிட்ட போய் நீங்கள் பேச போகிறீங்கன்னா ஒரு மரியாதையே கிடைக்காது. என்ன என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான்